காலையிலே மழை வர்றது போல் இருக்குது பாரு. வானம் ரொம்ப இதாகிட்டு இருக்குது. எல்லா துணிகளையும் துவைச்சி போட்டிருக்காங்க. ஆனால் மழை வரும் போல் இருக்குது. ஆனால் எந்த ஒரு வேலையும் இல்லாமல் எங்கள் அப்பா மட்டும்தான் இருந்துட்டு பைத்தியமானதான் கேட்பார். வேறு ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இப்படி தான் கேட்பாங்க. பார்த்துக்குங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுட்டாங்க. சாப்பாடு வச்சு முட்டை அவியல் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கருவாட்டு குழம்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் முட்டைக்கோஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கோதுமை தோசை சுட்டு வச்சுருக்காங்க. நேற்றுக்கு வெறுங்குழம்பு வச்சாங்க பார்த்திங்களா, அது வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டீ வச்சுருக்காங்க. பார்த்துருங்க, அடுப்பில் சுடு தண்ணி கொதிச்சு கிடக்கு. சுடு தண்ணி காஞ்சிட்டு இருக்கிறது. காலையிலே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பாம்பு வந்துருச்சு பார்த்துருங்க. இதே பக்கத்தில் தான் வந்துச்சு. இந்த சைடில் தான் வந்துச்சு. இந்த டிவி சைடில் தான் இருந்துச்சு பார்த்துருங்க பாம்பு. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க, இதெல்லாம் லைட்டு இதுக்கு உணவுகள்லாம் போட்டுட்டு வேறுங்க போட்டிருக்கா. எங்கள் வீட்டில் அதுதான் வேலை பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கேயும் தொட்டியில் போட்டு வச்சுருக்காங்க. இது என்ன இருக்கிறாங்க. எங்கள் அம்மா காலையில் பாத்திரம் கழுவ போகிறாங்க பார்த்துருங்க. பூனைக்குட்டி பாருங்க, இந்த பூனைக்குட்டி பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் எலிக்குட்டியை பாருங்கள். எலி வந்து எல்லோரும் மருந்து வச்சு கொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் வளர்த்துறாங்க. இதுதான் பிரச்சனை, புரியுதாங்க. சின்ன இந்த குருவிகள் பார்த்திங்களா எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா பார்த்தீங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே தெரியுமே ஏற்கனவே இது கத்தும், கீச்சுன்னு கத்தும் பார்த்துக்குங்க. முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். இதுகளுக்கு வேண்டியாவது லைக் பண்ணுங்கள். இப்போ